தேர்தல் கமிஷன் யாரை வாக்காளராக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறைகள் வச்சிருக்காங்க. இப்போ டெல்லியில லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க, மும்பையில இருக்காங்க. மும்பையில தமிழ்நாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒருவர் எம்எல்ஏவே இருக்காரு. நீங்க வாக்காளர் இல்லைங்க. மகாராஷ்டிரத்துல ஒரு தமிழர் எம்எல்ஏவாக பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மொழி பேசுகிறார் அப்படின்னு வாக்குரிமை அல்ல. அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள். வாக்குரிமை அளிக்கிறதுக்கு குறிப்பிட்ட வருஷம் ஒரு இடத்துல வசிக்கணும், இத்தனை வயசு ஆயிருக்கணும். இப்படிதான் நம்மள சட்டத்துல தேர்தல் கமிஷன் வச்சிருக்கே தவிர இந்த மொழி பேசுறவங்க அந்த மாநிலத்துக்கு போனா வாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க. சட்டத்தின்படி தேர்தல் கமிஷன் என்ன நடைமுறை இருக்கோ அது எங்காவது மாறும் போது அப்ப எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வரணும், கவலை வரணும். ஆனா வடமாநில தொழிலாளர்கள் மீது திட்டமிட்ட ரீதியில் வெறுப்பு கருத்துக்களை பேசுகின்ற, வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுவதன் காரணமாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கு வளரும் என்று நினைக்கின்ற தலைவர்கள், பிரிவினைவாதம் பேசுகின்ற தலைவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பேசுறாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு வாக்காளராக பதிவு செய்வதற்கு அவருக்கு என்ன ஆதரவாக சான்றாவணங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில தான் பண்ண முடியும். அப்படி எங்காவது மீறி இருக்காங்கன்னா தாராளமா நீங்க தேர்தல் கமிஷன் கிட்ட புகார் கொடுங்க. பீகார்ல குற்றச்சாட்டு தாங்க. நானும் உங்களுக்கு சொல்றேன் இதே பீகார் பத்தி நானே நேர்ல போய் கூட பார்த்து பேசிட்டு வந்திருக்கோம். அதனால பீகார்ல யாருக்கு அந்த மாதிரி சான்றாவணங்கள் இல்லாமல் அல்லது சான்றாவணங்கள் இருந்து எங்க பேரை விட்டுருக்காங்க, அவங்களுக்கு அப்பீல் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. யாரெல்லாம் அவங்க கிட்ட உண்மையான ஆவணங்கள் இருக்கோ யாரும் வாக்காளர்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுத்தா அவங்க உடனடியா அந்த மாவட்டத்தோட அதிகாரி பார்த்து உடனே கொடுத்து சேர்க்கலாம். நம்மளுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற நடைமுறை தாங்க அங்கே இருக்கு. நன்றிங்க தம்பி. நீங்க 1500 பேருக்கு புது மிஷன் கொடுக்கறத 2 கண்ணுல தானே பாத்தீங்க, புரியுதுங்களா? அதனால புது மிஷன் எல்லாத்துக்கும் கொடுக்கறோம். டெக்னாலஜி டெவலப் பண்றது அவங்களுக்கு அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? 1வது படிச்சுட்டாம்பா 10வது போக முடியும். எடுத்தோன்னே நான் டிகிரி கொடுங்க, எப்படிப்பா கொடுக்கறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.